ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து டே இன் மை vlog போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் இப்போ தான் நான் எந்திரிச்சு வந்தேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கு. பேக் கேமராவில் காமிக்கிறேன். சாப்பாடு வந்து வெந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வந்து பின்னா அம்மா வந்து இந்த தண்ணியை வந்து வடித்து அதை வந்து பழஞ்சி தண்ணின்னு சொல்லி இங்கே வேஸ்ட்டு பண்ணாமல் உப்பு போட்டு குடிப்பாங்க. அதுக்கு பின்ன வந்து பாத்திரம் கழுவ வந்து சிங்கில் வந்து பாத்திரம் இருக்குது, அது வந்து கழுவணும். அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து பார்த்திங்க மச்சான் வந்து சாப்பிட்டு இருந்தார், தோசை சாப்பிட்டு இருந்தார். தோசையும் புட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்ன வெளியே போய் பார்க்கலான்னு பார்த்தா நம்ம வீட்டில் வந்து வாழைத்தார் வந்து பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கனால அப்பா வந்து அதை கவர் போட்டு கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அப்படியே வந்து உங்கள் அண்ணா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தா, உங்களோட அண்ணா வந்து மண் வெட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து சேருக்கு மாதிரி கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சா, இடம்லாம் நடக்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து மண்ணெல்லாம் வெட்டி அங்கே எல்லாத்தையும் இந்த சேர் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்த எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா எப்படி டான்ஸ் ஆடுறாருன்னு. அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. நீங்கள் கேட்கலாம், சிங்கில் வந்து கழுவ வேண்டியதானே, ஏன் வெளியே வச்சு கழுவுறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து சட்டியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சட்டியெல்லாம் வந்து கறி பிடிச்சிரும், வீட்டுக்குள்ளே கழுவ முடியாதுன்னு சொல்லி அம்மா வந்து இந்த சட்டி பானை எல்லாத்தையுமே வந்து வெளியே தான் வச்சு கழுவாங்க. பெரிய பெரிய பாத்திரங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து அடுப்பில் வச்சு சமைக்கிற பாத்திரங்கள். ஸோ அதனால் வந்து வெளியே தான் வச்சு கழுவுவாங்க. வீட்டுக்குள்ளே தட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன குண்டா இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து சிங்கில் வச்சு கழுவாங்க. இது வந்து ஏதோ ட்ரெயின் பூச்சி, அதனால் அதை வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி வந்து என்ன மீன் பார்த்திங்கன்னா இது வந்து கண்ணங்கொழியாலன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்கள் ஊரில் வந்து இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள். 2 மீன் வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மீன் செத்துருச்சு. இப்போ வந்து இது வந்து சமைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் வந்து என்னோடய அண்ணி பொண்ணு வந்து தூக்கி காமிச்சிட்டு இருக்கா, கையில் எடுத்து காமிச்சிட்டு இருக்கான் பார்த்திங்களா. அதுக்கு பின்ன வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எப்பயும் டெய்லியும் வந்து புட்டு இருக்கும் நம்ம வீட்டில். ஆனால் இன்றைக்கி வந்து தோசையும் சட்னியும் அம்மா செஞ்சுருந்தாங்க. புட்டு இருக்குது, அப்பா வந்து டெய்லியும் புட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால் அப்பாவுக்கு மட்டும் புட்டு, பின்ன எங்கள் எல்லாருக்குமே தோசை. இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா தேன்குழல் தெரியுமா, கன்னியாகுமரியில் நாகர்கோயிலில் வந்து இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த இது வந்து தேன்குழல்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இதெல்லாம் யாருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இங்கே ரொம்பவே ஃபேமஸ். இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது பேர் வந்து தேன்குழல்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பாக்காக வந்து கோதுமை புட்டு வந்து எடுத்து வச்சுருக்காங்க அம்மா சாப்பிட்றதுக்கு. அப்பா வந்து புட்டு தான் சாப்பிடுவார், அப்பாவுக்கு புட்டு தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அப்பா புட்டு சாப்பிடுவாங்க. அப்படி நம்ம வெளியே போனால் பார்த்திங்களா செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே வெயில், செம்ம வெயில். அடுப்பில் வந்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குளிக்கிறதுக்காக அம்மா தண்ணி காய வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வச்சு அம்மா வந்து சாப்பாடு வெந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் தேங்காய் பூ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அப்பா வந்து தேங்காய் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சு அதில் வந்து 2 வந்து தேங்காய் முளைச்சிருந்துச்சு. அதனால வந்து அது எனக்காக கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் வச்சுருக்கேன், குளிச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்போ இங்கே வந்து சும்மா ஏதோ கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க, ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னே நான் வந்து பாத்திரம் எல்லாம் இருந்துச்சா, நான் வந்து கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கலாம்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பின்ன வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பின்ன வந்து எனக்கு டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. இப்போ வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து மார்னிங் வந்து எனக்கு பாலே பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பால் குடித்தாலே ஒமட்டிட்டு வருது, அந்த பாலோட ஸ்மெல் எனக்கு பிடிக்கலை. பாலில் வந்து பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் எது கலக்கி குடித்தாலுமே ஒமட்டிட்டு வருது, எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. அதனால் வந்து பிளாக் டீ குடிக்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தோணும். எப்போயுமே மார்னிங் வந்து பிளாக் டீ குடிப்பேன், எனக்கு அது செட் ஆகிருச்சு. அந்த டீ குடிக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து பிளாக் டீ வந்து நான் குடிப்பேன். நீங்கள் எல்லாமே சொல்லுங்கள், ப்ரெக்னென்சி டைமில் வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து பிளாக் டீ குடிக்கலாமான்னு. எனக்கு தெரியல, ஆனால் என் அம்மா சொல்லுவாங்க பிளாக் டீ வந்து குடிக்காத அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வந்து எனக்கு மார்னிங் ஏதாச்சும் ஒன்று தண்ணி, ஆகாரம் அது ஏதாச்சும் குடிக்கணும்னு தோணும். அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாக் டீ எப்பயும் குடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எத்தனை பேர் வந்து ப்ரெக்னென்சி டைமில் பிளாக் டீ குடிச்சிங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு இது பிடிக்கும், நான் குடிப்பேன். அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டீ குடிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கு பின்ன டீ குடிக்க போயிட்டேன்.
அதுக்கு பின்ன வந்து அம்மா கூப்பிட்டாங்க, மீன் கட் பண்ணுறேன், நீ வந்து வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேம்மா நான் வரேன்னு சொல்லிவிட்டு நான் அம்மா மீன் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபுல் வீடியோவும் இது வந்து அட்டாச் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து அம்மா கட் பண்ணுறது லைட்டாக கட் பண்ணுறது மட்டும் தான் நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அம்மா எல்லாத்தையும் கட் பண்ணி உள்ளே போட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணதுக்கு பின்ன அந்த வேஸ்ட்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே வந்து இந்த வயலில் போட்டுருவாங்க. அதுக்கு பின்னே கட் பண்ண மீனை வந்து அம்மா நல்லாவே ஒரு டைமுக்கு 3 டைம் நல்லா அலசி கழுவிடுவாங்க. அதுக்கு பின்ன வந்து கழுவிட்ட பின்ன ஃபிஷ்ஷில் வந்து உப்பு போட்டு அதுக்கு பின்ன அரைச்ச மசாலா இருக்கும், அந்த மசாலாவையும் அதில் ஃபிஷ்ஷில் வந்து எடுத்து ஊற்றிடுவாங்க. இப்போ வந்து ஊற்றுவாங்க பார்த்திங்களா, இது வந்து மசாலா, இது அரைச்சி வச்சுருக்காங்க. அதை வந்துட்டு இதில் மீனில் வந்து ஊற்றி லைட்டாக கலக்குவாங்க, ரொம்பலாம் கலக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு லைட்டாக கலக்குவாங்க. அதுக்கு பின்ன வந்து அம்மா கைவிட்டு ரொம்ப கலக்கக்கூடாது, லைட்டாக மட்டும் கலக்கி அந்த உப்பு கரையிற மாதிரி லைட்டாக கலக்கி அதுக்கு பின்ன கொண்டு வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க, மூடி வச்சுருவாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்கு பின்ன அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பின்ன இது வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு மல்லித்தலை போட்டு இறக்குனா மீன் குழம்பு ரெடி. பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். வெளியே தான் மீன் குழம்பு அம்மா அடுப்பில் செய்வாங்க, அடுப்பில் செஞ்சு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதுக்கு பின்ன வந்து முட்டைக்கோஸ் பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் அம்மா முட்டைக்கோஸ் பொரியலும் செஞ்சிட்ருக்காங்க பார்த்திங்களா. அவ்வளோதான், முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு.